இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு நீ நிரூபிச்சு காட்டிட்ட நீ எப்படிப்பட்ட மனைவின்னு, எப்படிப்பட்ட மருமகன்னு. நீ விரதத்தை விட்டுட்ட, அதனால பூஜையில உட்காரக்கூடாதுன்னு சொன்னேன். விரதத்தை கண்டினியூ பண்ண கூடாதுன்னு சொன்னேன். ஆனா நீ இதத்தனை விரும்புன. அதோட இது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய புரட்சி. ஒரு ரூம்குள்ள அந்த பாட்டில் கிடைச்சது. அதுல இருந்து என்ன ப்ரூவ் ஆச்சு? நீ விரதத்தை கலைக்கல. அதாவது சாப்பிட்ட மாதிரி ஸ்மெல் வந்தது இல்லையா, அதுக்கு காரணம் அந்த பாட்டில். நீ சாப்பிடல, நீ விரதம் தான் இருந்தேன்னு ப்ரூவ் பண்ணிட்ட. ஆனா என்ன பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு ஏற்கனவே தெரியும் என்னமோ தப்பு நடக்குது. மொத்த சூழ்ச்சியும், இந்த மொத்த சூழ்ச்சியையும் பண்ணது வேற யாரும் இல்ல, நீதான். நீ எவ்வளவு தந்திரக்காரி, எவ்வளவு திருட்டுத்தனம் செய்யறவ, இதை ப்ரூவ் பண்றதுக்காக தான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்க எடுத்தோம். ஆனா ஃபுட்டேஜ்ல எதுவும் கிடைக்கல. எப்படி கிடைக்கும்? ஏன்னா அதுல எதுவும் இல்ல. ஆனா ஒண்ணு, அதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவாயிடுச்சு. அதாவது இவ்வளோலாம் இங்க நடந்துச்சுல்ல, இது யாரும் வீட்டு ஆள் தான் செஞ்சிருக்காங்க. ஆனா என் குடும்பத்து ஆளுங்களை எனக்கு நல்லாவே தெரியும். அவங்கள யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி செய்ய மனசு வராது. ஆனா நீ நிச்சயமா இதெல்லாம் செய்வ லக்ஷ்மி. அப்படிப்பட்டவ தானே நீ. ரொம்ப அருமையா தான் விளையாடின. எல்லாரும் முன்னாடியும் தப்பு செய்யாத விக்டிம் நீ. ஆனா நான் ஏன் மானத்தை வாங்க எல்லாரும் முன்னாடியும் என்னையே பயன்படுத்தி இருக்க. நல்லா இருக்கு. என் சொந்த குடும்பமே என்னை பார்த்து தப்பா நினைக்கிறேன்னு சொல்றாங்க. உன் கூட இந்த வீட்டுல யாரும் தப்பா நடந்துக்கல. ஆனா நீ என்கிட்டயே விளையாடி இருக்க லக்ஷ்மி. நீ இன்னும் என்ன சரியா புரிஞ்சுக்கல. என் குடும்பத்துக்கு நீ தரித்திரம் பிடிச்சவ, என் பையனுக்கு நீ லாயக்கு இல்லாதவ. ஆனாலும் விளையாடிட்ட. இதுக்கப்புறம் தான் நீ பார்க்க போற. ஒரு வில்லியா என்னோட விளையாட்டை நீ பார்க்க போற. அதுக்கு உண்மையான விக்டிமா ஒன்னதான் மாத்துவேன். என்னை யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் என்னோட வேலையை மட்டும் கவனிப்பேன். ஆனா என்கிட்டயே தன்னோட விளையாட்டை யாராவது காட்டினா அவங்கள மொத்தமா அழிச்சிடுவேன். திடீர்னு என்னாச்சு உனக்கு? இல்ல ஒண்ணும் இல்ல, ஒரு மாதிரி பலவீனமா. ஏ ரிஷி, லக்ஷ்மி, 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 கண்ணு தர ப்ளீஸ். எதுவும் ஆகாது. லக்ஷ்மி, லக்ஷ்மி, லக்ஷ்மி. இப்ப மறுபடியும் வாங்கிட்டா. ரிஷி ப்ரோ, ஒரு நிமிஷம். அண்ணி, அண்ணி, என்னாச்சு? என்னாச்சு உங்களுக்கு? வாங்கிட்டா மறுபடியுமா? ஆமாடா. என்னப்பா அது? இவங்கெல்லாம் ஏன் விரதம் இருக்காங்க? அண்ணா, நான் வேண்டாம் தான் சொன்னேன். 2 நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னேன். ஏன் இன்னைக்கு கூட சொன்னேன். ஆனா என் பேச்சு கேட்டாதானே? ஹாய். நீ எப்ப வந்த? பயந்துட்டியா? உன்னை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? இல்ல, அது திடீர்னு நின்னல, அதான். அப்படியா? சரி, அதை விடு. இத பாரு, உனக்காக சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன். எனக்கா? என்ன இது? அது விரத அன்னைக்கு கட்டிக்க உனக்கு பாட்டி புடவை வாங்கி கொடுக்கணும்னு சொன்னாங்க. இது பாரு, இது உனக்காக சர்ப்ரைஸா. சாரி. எப்படி இருக்கு? சொல்லு, புடவை பிடிச்சிருக்கா? என்ன வெறும் அட நல்லா இருக்கு, நல்லா இல்ல, ஏதாவது சொல்ல. உன்னோட சாய்ஸ்னா கண்டிப்பா நல்லதா இருக்கும். என்னது கண்டிப்பானா? கண்டிப்பானா எப்ப நான் உன் லைஃப்ல வந்தேனோ அன்னையில இருந்து. வெரி ஃபன். உண்மையிலே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. தேங்க் யூ. உனக்கு ஐடியா இருக்கா? சாரி வாங்க நான் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். 4 ஷோரூம் ஏறி இறங்கினேன். எவ்வளவு தேடணும் தெரியுமா? அப்பதான் இந்த சாரி கிடைச்சது. நீ எதுக்காக இந்த அளவுக்கு உழைச்ச? எதுக்கு நீ இவ்ளோ கஷ்டப்பட்ட? அட என்ன நீ? உனக்காக உழைக்காம வேற யாருக்காக உழைக்கிறது? நீ எனக்கு ஸ்பெஷல் ஆச்சு. என்ன சொல்ல வந்தனா, ஸ்பெஷல் நாள் வருது இல்ல, விரதம், அதுக்காக
அதுக்கு தான் உனக்கு இத வாங்கிட்டு வந்தேன். அண்ட் லக்ஷ்மி, நான் உன்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். முடிஞ்ச வரைக்கும் நீ இந்த விரதம்லாம் இருக்க வேண்டாமே. இந்த விரதம்லாம் எதுக்கு? டெய்லி நீ எவ்வளவோ பூஜைலாம் பண்றனா, அதெல்லாம் தடுத்ததே இல்லல்ல. தடுக்கவும் மாட்டேன். பட் ப்ளீஸ் இந்த விரதம்லாம் வேண்டாமே. ஏன்னா எனக்கு தெரியும் அது நீ சாப்பிடாம இருக்கணும், பசியோட இருக்கணும். ரிஷி, உனக்கு இந்த புடவை திரும்ப வேணும்னா சொல்லு, நான் உனக்கு கொடுத்துடுறேன். இந்த பேசாம வச்சுக்கோ. அட என்ன, நீ ஏன் இப்படிலாம் பேசுற? எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ற? என்னாச்சு உனக்கு? ரிஷி, நான் இந்த விரதம் இருப்பேன். அதோட நீ கொடுத்த சாரியை தான் கட்டிப்பேன். அப்படின்னா என் பேச்ச நீ கேட்க மாட்ட. மாட்டேன். சரி, ஆனா ஏன் கேட்க மாட்டேன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது ஏனா ரிஷி, இந்த முக்கியமான விரதம் இருக்கே, இது என்னோட உரிமை மட்டும் இல்ல, இது எனக்கு கிடைச்ச பாக்கியம். இதுதான் லக்ஷ்மியோட பாக்கியம். இப்படி ஒரு புருஷன் எனக்கு கிடைச்சிருக்கான். தன்னோட மனைவியை எப்பயுமே முன்னிறுத்துறான். தன்னை விட அதிகமா பாத்துக்கிறான். அவளை பத்தி இந்த அளவுக்கு யோசிக்கிறான். கஷ்டமான நேரங்கள்ல கூட நிக்கிறான். அவளோட கைய அவன் புடிச்சுக்கிறான். துணையா இருக்கான், சாரதியா இருக்கான். இந்த மாதிரி கணவனுக்கு விரதம் இருக்கிறது நான் வெறும் உரிமைன்னு மட்டும் சொல்ல மாட்டேன். இது நான் செஞ்ச பாக்கியம். என்ன சரி, உன்னோட போன் எங்க? இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண வேண்டாமா? எப்பயாச்சும் நீ போட்டு காட்டுவியே. இங்க பாரு, எந்த ஒரு தப்பான எண்ணத்திலயும் இருக்காத. நான் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டோன்னு இந்த விரதம் இருக்கல. நான் இந்த விரதத்தை ஏன் இருக்கேன்னா, ஏன் இருக்க? ஏன்னா என் குடும்பத்தார் இந்த ஒழுக்கத்தெல்லாம் எனக்கு கத்து கொடுத்திருக்காங்க. புரியுதா? நீயே சொல்லு, நான் அன்னைக்கு சொன்னது கரெக்ட் தானே? இவ்வளவு விரதம் இருக்க வேண்டாம்னு சொன்னா இவ பதிலுக்கு என்னைய திட்ட ஆரம்பிக்கிறா. பேசாதங்கறா. என்னது? என்ன விரதம் இருக்க வேண்டாமா? அடம் பிடிக்கிறா. அடம்? அவ்வளோ அடம். ஆனா நான் ஏதாவது சொன்னா மட்டும் என் கிட்ட சண்டைக்கு வரா. நான் விரதம் இருப்பேன்னு அவ்வளவு பிடிவாதம். கரெக்ட் தான். நீங்க மறுபடியும் மறுத்திருப்பீங்க. அப்படி மறுத்தன எங்க கேட்டா? என் பேச்ச கேட்டாதானே இருக்க இருக்க பிடிவாதம் அதிகமாகுது. நானும் பாத்துட்டேன். உங்க விஷயம் இல்ல ஃபேமிலி விஷயமா இருந்தா இவங்க ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. விட்டு கொடுக்க மாட்டாங்க. எப்பவுமே ஃபேமிலியை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஏண்டா, நீ யாருக்குடா சப்போர்ட் பண்ற? நீ யார் பக்கம் நிக்கிற? நான் உங்க பக்கம் தான் நிக்கிறேன். ஆனா விரல அங்க காட்டுறியே. உங்க வைஃப காட்டுறேன், ஆனா உங்க சைடுல நிக்கிறேன். இந்த விரல கண்டுக்காதீங்க. டேய் வளராத. லக்ஷ்மிக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. உனக்கு என்ன பைத்தியமா? பைத்தியமா பிடிச்சிருக்கு சொல்லு. பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஐ அம் மேட். ரிஷி லக்ஷ்மி ஒண்ணா இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிக்குது. எனக்கு வெறி ஆகுது. இதுக்காக தான் நீ ஒவ்வொரு தடவையும் பைத்தியம் ஆயிட்டு இருக்க மலிஷ்கா. நீ கடைசி வரை அவங்கள பிரிக்கவே முடியாது. என்ன? எஸ். உனக்கு என்ன ஆச்சு? நீ பழைய மலிஷ்கா மாதிரி கிடையாது. பழைய மலிஷ்கா தான் என்னோட மலிஷ்கா. நீ இப்ப லூசர் மலிஷ்கா ஆயிட்ட. தெரிஞ்சு சொன்னே. நீ என்ன சொல்ற? உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? சும்மா எல்லார் மேலயும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்க, அவ்வளவுதான். நீ தோத்து போயிட்டுன்னு எல்லாருக்கும் காட்டுற. இப்படி இருந்தா உன்னால ரிஷி அனவ அடையவே முடியாது. நீ எதுவுமே செய்ய மாட்ட. ஆனா நான் தான் தேவையில்லாம உன் மேல நம்பிக்கை வச்சிட்டு இருக்கேன். பேசாம நீ ஒண்ணு பண்ணு. ரிஷி அனவ மறந்து. சோனியா, டோன்ட்.